மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை வரும் 19ஆம் தேதி வரை வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. மஞ்சப்பை திட்டத்தால் தமிழ்நாட்டில் நெகிழி பயன்பாடு வெகுவாக குறைந்துள்ளது. காலநிலை மாற்று நிர்வாக குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. பெஞ்சல் புயல் நிவாரண நிதிக்கு தனது 1 மாத ஊதியத்தை வழங்கிய முதலமைச்சர். 1 மாத ஊதியத்திற்கான காசோலையை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. 1.5 லட்சம் கிலோ அரிசி ஏற்றிய வாகனங்களை கொடியசைத்து அனுப்பி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8வது ஆண்டு நினைவஞ்சலி. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி. திருவண்ணாமலை அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம். பாலம் கட்டியதில் ஊழல் நடந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சென்னை பல்லாவரம் அடுத்த குரோம்பேட்டையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 2 பேர் உயிரிழந்ததாக புகார். அரசு மருத்துவமனையில் 20 பேர் அனுமதி. குரோம்பேட்டையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 2 பேர் உயிரிழந்ததாக புகார். குடிநீர் மாதிரி பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. கர்நாடகாவில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சென்னை திருவொற்றியூரில் என்ஐஏ சோதனை. ஆசிம் என்பவர் கைது. முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். சென்னை குரோம்பேட்டையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 2 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த சம்பவம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான வழக்கை முடித்து வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழக்கை வாபஸ் பெற அனுமதிக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் முடித்து வைப்பு. சென்னை பட்டினம்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் பால்கனி இடிந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம். உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிதியுதவி அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. அதானி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம். அதானி மீதான லஞ்ச புகார் குற்றச்சாட்டில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கேள்வி. உலகின் சிறந்த விமான நிறுவனமாக பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் தேர்வு. 103வது இடத்தில் இண்டிகோ விமான நிறுவனம். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் நர்சிங் பயில தடை விதிக்கப்பட்ட சம்பவம். கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான் கண்டனம்.